வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். நாம மகா பெரியவாளின் பன்முக அற்புதங்களை கிச்சா ஸ்பீக்ஸ் சேனல் மூலமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். மகா பெரியவாளோட கணித அறிவு, கணித மேதைகளையே வியக்க வைத்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் பத்தினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்நாடக மாநிலத்தில் வியாசனகிரின்னு ஒரு கிராமம். கர்நாடகாவில் செண்டூர் மகாராஜான்னு மகாபெரிவாளோட மிகச்சிறந்த பக்தர்களில் ஒருவர். மகாராஜா தம் புதல்வனை அழைச்சிண்டு மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வியாசனகிரி வந்திருந்தார். மகாபெரிவா சன்னிதானத்தில் ராஜா ஆனாலும் சரி, மந்திரி ஆனாலும் சரி, வரிசையில் நின்று தான் வரணும் அப்படின்றது எழுதப்படாத ஒரு சட்டம். இதை யாரும் மீறவும் மாட்டா. அதனால ராஜாவும் இளையராஜாவும் வரிசையில் போய் நின்னுண்டா. ராஜாவோட முறை வந்ததும் ராஜா சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறார். இளையராஜாவையும் விழுந்து சேவிக்க சொல்றார் ராஜா. 2 பேரும் விழுந்து சேவிச்சு எழுந்த உடனே சம்பாஷணை தொடங்குறது. அந்த சம்பாஷண வடிவிலேயே கேட்கலாம். மகாபெரியவா நன்னா இருக்கேலா அப்படின்னு ராஜாவை பார்த்து கேட்கிறார். ராஜா நன்னா இருக்கேன் பெரியவான்றார். ராஜாவோட மகனை பார்த்து மகாபெரியவா இது யாருன்னு கேட்கிறார். ராஜா என்னோட பையன் பெரியவான்றார். மகாபெரியவா பையன் என்ன வேலை பார்க்கிறார் அப்படின்னு கேட்கிறாரு. ராஜா பையனை பார்த்து சொல்லுடான்னு சொல்றார். இளையராஜாக்கு மகாபெரியவால ஒரு சன்னியாசியா தான் பார்க்க தெரிஞ்சதே தவிர ஒரு பகவானுடைய அவதாரமா பார்க்க தவறிட்டார். அதனால மிக அனாவசியமா பதில் சொல்ல ஆரம்பித்தார் இளையராஜா. யூனிவர்சிட்டியில ரீடரா வேலை பார்க்கிறேன் அப்படின்னார். மகாபெரியவா எந்த யூனிவர்சிட்டியில அப்படின்னு கேட்கிறார். நீ ரீடரா வேலை பார்க்கணும்னா டாக்டரேட் முடிச்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இளையராஜா ஆமாம் பெரியவா, டாக்டரேட் பண்ணியிருக்கேன், ஏல் யூனிவர்சிட்டியில ரீடரா வேலை பார்க்கிறேன் அப்படின்றார். டாக்டரேட் எதில் பண்ணின அப்படின்னு மகாபெரியவா கேட்கிறார். இளையராஜாக்கு என்ன சொல்லி பெரியவாளுக்கு என்ன புரிய போறதுன்னு நினச்சிட்டு மௌனமா இருந்தார். ராஜாவுக்கோ பயங்கர பதட்டம். சொல்லுடா, பெரியவா கேட்கிறா, சொல்லுடா அப்படின்றார். இளையராஜா ரொம்ப அலட்சியமா சொன்னார் குவாண்டம் தியரி அப்படின்னு. மகாபெரியவா அமர்ந்திருந்தது ஒரு தரையில, அது மண் தரை. அதுல பிளஸ் குறி போட்டு அதை சுத்தி ஒரு வட்டம் போட்டார். மேலும் மைனஸ் குறி போட்டு அதை சுத்தி ஒரு வட்டம் போட்டார். இந்த 2 குறியையும் காட்டி டாக்டரேட் எதில் பண்ணேன், பாசிட்டிவ்லியா நெகட்டிவ்லியான்னு கேட்டார் மகாபெரியவா. இந்த கேள்வியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்மளோட இளையராஜா. அதனால கொஞ்சம் ஆடி போயிட்டார். தொண்டை வறண்டு போய் பேச முடியாம திணறினார். மகாபெரியவா சொல்லுங்கோ எதில் பண்ணேன்னு, பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கேட்டார். இளையராஜா பாசிட்டிவ்ல பண்ணினேன் அப்படின்றார். மகாபெரியவா நெகட்டிவ்ல பண்ணலையா அப்படின்னு கேட்கிறார். நெகட்டிவ் ரொம்ப கஷ்டம் பெரியவா அப்படின்னு இளையராஜா சொல்றார். மகாபெரியவா பக்கத்துல இருந்த வேத பாடசாலையில இருந்து அண்ணா சுவாமி ஐயங்காரை அழைச்சு வேதம் படிச்சுட்டு இருந்த வேத வித்தியார்த்திகளை அழைச்சிட்டு வரும்படி சொல்றார். 2 வேத வித்தியார்த்திகள் வந்தா. அந்த வேத வித்தியார்த்திகளுக்கு சிக்ஷை ஆயிடுத்தான்னு மகாபெரியவா கேட்க, ஆயிடுத்து பெரியவான்னு அவளும் சொன்னான். மகாபெரியவா வேத வித்தியார்த்திகளை ரிக்வேதத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட பஞ்சாதியை சொல்லுங்கன்னு சொன்னார். அவளும் சொல்ல ஆரம்பிச்சா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மகாபெரியவா அவளை நிறுத்த சொன்னார். மகாபெரியவா இளையராஜாவை பார்த்து கேட்டார், உனக்கு இவ சொன்னது புரியறதான்னு. இல்லைன்னார் இளையராஜா. உன்னோட குவாண்டம் தியரியில பாசிட்டிவ் மட்டும் இல்லை, நெகட்டிவும் சேர்த்து சொல்றது அப்படின்னார் மகாபெரியவா. இப்ப யோசிக்கிறியா 25 வருஷம் வீணாயிடுத்தேன்னு? அதுக்கு பதிலா வேத அத்தியாயனம் பண்ணிருக்கலாம்னு தோன்றதோ அப்படின்னு மகாபெரியவா கேட்டார் இளையராஜாவை பார்த்து. இளையராஜாவால அங்க நிக்கவே முடியல. வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு மகாபெரியவாளோட காலில் விழுந்து சேவிச்சார். மகாபெரியவாலும் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவளை அனுப்பிச்சு வச்சார். இந்த சம்பவம் நமக்கு என்ன பாடத்தை சொல்றது? நம்ம எவ்வளவுதான் மேதாவியா இருந்தாலும், மெத்த படிச்சவாளா இருந்தாலும், பெரிய பதவியில இருந்தாலும், அதிகாரம் கையில இருந்தா கூட, படகு கார்ல போனாலும், இத்தனைக்கும் எப்ப மரியாதை கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய பணிவும் அடக்கமும் மற்றவாளை குறைச்சி மதிப்பிடாம இருக்கும்போது தான்
எப்ப நம்மளோட ஆத்மஸ்வரூபம் வெளிப்படுறதோ அந்த நொடியில நாம் பூர்ண மனுஷனா மாறி அந்த இறைவன் ஆட்கொள்ளும் புனித ஆத்மாவா மாறி விடுறோம். ஆத்மார்த்தமான சிந்தனை, பேச்சு, செயல் இவை அனைத்தும் இன்னொரு ஆத்மாவோட கதவை தட்டும். ஆத்மார்த்தமான மனுஷனா மாறுறது நம்மள மீறின செயலா? நிச்சயமா இல்ல. மனித முயற்சியும் இறை அருளும் இருந்தா இது கண்டிப்பா சாத்தியம். மனித முயற்சி இருந்தா இறை அருள் தானாவே வந்து இணையும். வாழ்ந்துதான் பார்ப்போமே. மனசுக்கு பிடிச்சிருந்தா தொடருவோம், இல்லைன்னா சுதந்திரமா மனிதனா வழக்கம் போல வாழ்க்கையை தொடருவோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.